ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புளியோதரை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னால் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். 50 கிராம் புளி எடுத்தேன். 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். 2 தடவை கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் போடுற சமையல் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம வடச்சட்டியில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து கடலைப்பருப்பு நமக்கு தேவையான அளவு நிறையாவோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காயட்டும், நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோக்கான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க போகுது. இது ஏன் வந்து நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா கெட்டியாக ஆகும். நல்லா கெட்டியாக தான் ஆக்குவோம். அந்த கெட்டியாகிற வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்கும், புளி வாசம். அந்த பச்சை வாசம் அடிக்கக்கூடாதுங்கிறக்காக நிறைய தண்ணி சேர்த்துட்டு அதுக்கடுத்து இதை நல்லா கெட்டி பண்ணிடுவோம். நல்லா கெட்டினா அந்த எண்ணெய் தனியாக வர்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக தான் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இரும்பு வடை சட்டி இல்லை கனமான சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு கெட்டியாயிரும். ஈயச்சட்டினா கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். அதையுமே நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்கடுத்து கெட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த புளியோதரைக்கு இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ கொஞ்சமாக போதும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம கொட்டி வச்சுக்கலாம். கொட்டி வச்சுட்டு சீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், சீரகம் வறுத்துட்டோம். இதையும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அதிகமாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இருமல் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இதுவும் உப்பும் போட்டுட்டோம்னா இருமல் வராது. இவ்வளோ உப்பு போடுறேன், ஏன்னா அந்த நம்ம புளிக்கும் சேர்த்து இவ்வளோ போடுறேன். இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருமல் வராது. குட்டி குழந்தைங்க இருந்தாலும் இரும்ப மாட்டாங்க. இதை வந்து சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த வரமிளகாயை வறுத்துட்டு இந்த 3 பொருளையும் சேர்த்து வரமிளகா, உப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பவுடராட்டம் நல்லா பட்டா அம்மியில் வச்சு நுணுக்கிடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த மொட்லியாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா வரணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்துலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இதையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா சின்ன அடுப்பில் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இடையில இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மூடி போடுறோம் அப்படின்னா பொங்கி வடியாமல் பார்த்துக்கோங்க. பொங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொருவாயை வச்சிட்டிங்கன்னா பொங்காது. அடுப்பை ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை கவனிச்சிட்டு இடையில இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆயிக்கும். இப்போ 3/4 மணி நேரங்கிறது ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய புளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கருப்பாக இருக்குது.
நீங்கள் புது புளி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா மஞ்சத்தூள் நிறைய தான் போட்டிருக்கிறோம், ஆனால் கருப்பாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இதில் வந்து நம்ம எந்த பொருளும் சேர்க்கலை. அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா சீரகமும் வெந்தயமும் நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பும் மிளகா வத்தலும் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன், அம்மியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்ததுனால நீங்கள் மறுபடி யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை நல்லா ஆற வச்சுட்டு எண்ணெய் வந்து மேலே மிதக்கணும், நல்லெண்ணெய். அப்போ எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, அந்த புளி தொக்குக்கு மேலே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுவாரம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே இதில் சேர்த்துட்டோம், உப்பு சேர்த்துட்டோம், காரம் சேர்த்துட்டோம், அந்த வெந்தயமும் சீரகமும் அந்த பவுட்ரு சேர்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு குட்டி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா காரம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இது வந்து விரவி சாப்பிட்டு கூட நம்ம டேஸ்ட் பார்த்து கூட இது போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே வறுத்து தான் வச்சுருக்குறோம். அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் தேவைப்படுதுன்னா போட்டுக்கோங்க. இல்லை குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த வரமிளகாயோடய அவங்களுக்கு விரவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இந்த பவுடரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறேன். அதேமாதிரி இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வறுத்து தொலியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து சாப்பாட்டுக்கு எப்போ உப்பு போட்டு செய்வேன், அதனால் நான் அப்போ போட்டேன் பாருங்கள் வரமிளகாயோட, அதோடு சரி, அதுக்கடுத்து நான் இப்போ போடலை. நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாப்பாடை விரவிட்டு டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஆற வச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தான் கரெக்டான டேஸ்ட் நமக்கு தெரியும். சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. அதனால் லைட்டாக சாப்பாடை ஆற வச்சுட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது சரியான டேஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவைப்பட்டால் நீங்கள் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? வர சாப்பாட்டில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம சாப்பாடை விரவிடலாம். பாருங்கள், நான் வந்து சாப்பாட்டில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கூட்டு இதில் இருக்குது பாருங்கள், இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதில் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரவிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணத்தில் வந்து நீங்கள் போட்டு லைட்டாக எண்ணெய் மிதக்கணும், வெளியே தெரியக்கூடாது அந்த கூட்டு, அந்த அளவுக்கு எண்ணெய் மிதந்தால் போதும். நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் நாள் 1 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கணும். நீங்கள் எடுக்கும்போது அடுத்து எண்ணெய் தேவைப்படுதுன்னா சூடு பண்ணி ஆற வச்சு இதில் சேர்த்து மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அருமையான புளியோதரை ரெடி பண்ணிட்டோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு கூட்டு செஞ்சு நீங்கள் நாளைக்கு சாப்பாடு விரவலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நைட்டு கூட சாப்பாடை விரவி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் சாப்பிடும்போது மதியம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.